இங்கே ஏற்பாடுகள் எல்லாமே வந்து சிறப்பாக வந்து மக்கள் வியக்கும் தகையில் பாத்ரூம் வசதி, குடிநீர், யாருமே வந்து எந்த ஒரு விதத்திலையும் குறை சொல்லாமல் அளவுக்கு இளைஞர் அணியிலிருந்து எல்லாம் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. மற்றும் வந்து திமுக ஆட்சியோட நலத்திட்டங்கள் எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் மிக சிறப்பாக, குறிப்பாக பெண்களுக்கு வந்து சென்றடைகிற மாதிரி எல்லா திட்டங்களும் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இலவச பேருந்து இயக்கம், புதுமை பெண் திட்டம், படிப்புகளில் அரசு பள்ளிகளில் வந்து இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் தவிர்த்து எல்லாம் இப்போ அந்த டிஎம்கே கவர்மெண்ட் அவ்வளோ சலுகைகள் செய்யுது. ரொம்ப வியக்கத்தக்க எல்லாத்துக்கும் உரிய வந்து அரசு நம்ம திமுக அரசு தான். இப்போ நடக்கிற பிரம்மாண்டமான இளைஞரணி மாநாடு 2026 தேர்தலுக்கு ஒரு வெற்றிக்கு வந்து ஒரு முன்னேற்பாடு தான், அப்படி தான் நாங்கள் நினைக்கிறோம். தவிர்த்து நாங்கள் 2026க்கு போராடலை, 2031 நாங்கள் தான் அப்படிங்கிற எதிர்பார்த்து தான் இப்போ நம்ம செயல்படுறோம். நிரந்தர முதல்வர் எங்கள் சிஎம் அவர்கள் தான், என்றைக்குமே ஸ்டாலின் அவர்கள் தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. விஜய் வந்து இந்த இடத்துல நம்ம பேசுறதுக்குரிய ஆள் அவர் கிடையாது. ஏன்னா அவர் எந்த ஒரு தேர்தலையும் சந்திக்கலை. வெற்று அரசியல். நாங்கள் வந்து களப்போராளிகள். சோசியல் மீடியாவில் வந்து அரசியல் பண்ணுறதுனால அவங்க வந்து அரசியல் கிடையாது, சரிங்களா? களத்தில் நின்று ஒரு எஸ்ஏஆர் திருத்தம், ஒரு வீடா எல்லாத்துக்கும் போய் எல்லார் ஓட்டு இருக்க நாங்கள் தான் செக் பண்ணி அவ்வளவு பாக முகர்கள் எங்கள் திமுகவோட வழிகாட்டுதலின்படி நாங்கள் தான் எல்லாமே செய்கிறோம். தவிர்த்து சும்மா சோசியல் மீடியாவில் பேட்டி கொடுத்துக்கிட்டு அதை வந்து மறைமுகமாக இது பண்ணிக்கிட்டு இது வந்து தேவையில்லாத பேச்சு. அங்கே நான் சொல்கிறேன், விஜயை பற்றி இந்த இடத்துல பேச வேண்டிய அவசியம் நம்மளுக்கு கிடையாது. அதனால் வந்து 2026, 2031 இனிமேல் வருங்காலங்களில் உள்ள எல்லா அரசும் நம்ம தான் இருப்போம். திமுக தான் என்றைக்கு வெற்றி போகிறோம், அதில் மாற்றமே கிடையாது. இது வந்து ஆண்களோட மகளிருக்கான அரசு. அதனால வந்து வெற்றி வந்து நமக்கு தான், அது வந்து மாற்று கருத்தே கிடையாது.